ஹே, திஸ் இஸ் டொமினிக். சைனாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா சில ஒர்க்குக்காக இந்தியாவுக்கு ரிட்டன் வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ பேக் டு இந்தியா கிளம்பியாச்சு. என்ன தான் என்னோடய வீட்டுக்கு நான் திரும்ப போக போகிறேங்கிற ஒரு ஈகர்னஸ் இருந்தாலும், சைனாவில் நான் 5 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த என்னோடய ஆஃபீஸ், நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூம், அதை ரூம்னு சொல்கிறத விட அது எங்களோடய ஹோம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் இந்தியாவுக்கு ரிட்டன் போகும்போது நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். வீட்டுக்கு வந்ததும் போரிங்காக இருக்குன்னு நம்ம பையன் டாமிகிட்ட பிரச்சனை பண்ணலான்னு போனேன். அவன் என்னமோ கப்பல் கொந்த சுகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறான். என்னை சுத்தமாகவே கண்டுக்க மாட்றான். இவனை பற்றி ஒன்று சொல்லியே ஆகணும். இவனோட டே ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றான் தூங்குறான் ரிப்பீட்டு, சாப்பிட்றான் தூங்குறான் ரிப்பீட்டு. பட் ஆனால் குறை சொல்ல முடியாது. நைட் ஆனதும் அன்னியனா மாதிரி என்னோடய வீட்டை பயங்கரமாக பார்த்து கேட்குறான். சரி, டாமியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீதாவை பார்க்கலான்னு போனேன். சீதான்னு சொன்னதும் எதுவும் பொண்ணு நினச்சிடாதீங்க, அது எங்கள் வீட்டில் வளர்க்குற மரம். இந்த சீதா மரம் தர்ற பழம்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி இந்த டைம் நிறையவே காய் பிடிச்சிருக்கு. பட் இங்கே என்ன பிரச்சனைன்னா, இந்த மரம் சாஞ்சே வளர்ந்ததுனால இந்த வழியாக போகிறவங்களுக்கு இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குதுன்னு இதை வெட்ட சொல்கிறாங்க. பட் ஆனால் எங்களுக்கு இதை வெட்டதுக்கு மனசே வரல. ஸோ இந்த மரத்தை வெட்டுறதுக்கு பதிலாக சேஃபாக இன்னொரு இடத்துக்கு மாற்றிடலான்னு முடிவு பண்ணி ஒரு இடத்தையும் கண்டுபிடிச்சி குழி தோண்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழி தோண்டும் போது தான் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். இவ்வளோ இயர்ஸாக எந்த விதமான பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் திடீர்னு ஒரு நாள் இதுமாரி குழி தோண்டும் போது தான் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். நான் இந்த குழியை 1 ஹவரில் தோண்டிடலான்னு பிளான் பண்ணி தான் ஈவினிங் தான் அந்த குழியை தோண்டவே ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் என்னை அந்தளவுக்கு பெரிய குழியை என்னால் தோண்ட முடியல. இருட்டை ஸ்டார்ட் ஆனதும் கொசுலாம் நம்மளை போட்டுதல்ல ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இருந்தால் அங்கே வேலை ஆகாதுன்னு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இனி மீதி ஒர்க்கை நாளைக்கு தான் வந்து கண்டினியூ பண்ணோம். இந்த சீதாவை காப்பாற்றுற முயற்சியில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இடத்த மாற்றிட்டேன்னா இல்லைனா இந்த மரத்தை வெட்டிட்டேனாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மரத்தை ஷிஃப்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட டிப்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. பாய்.